அல்லேலூயா. அவர் புறாவை போல இறங்கி தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு யார் யார் மேலாம் கர்த்தர் ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அவர்கள் அவங்க கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை சாதித்தார்கள். ஆமென். நீங்கள் நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? பெரிய காரியங்களை சாதிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக சின்ன சின்ன காரியங்களை பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும். ஆமென். ஆமா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், நீங்களை வாழ்க்கையிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் கர்த்தர் ஆவியானவர் பலமா என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். ஆவியானவர் யாரெல்லாம் இறங்கினாரோ அவங்களெல்லாம் பெரிய காரியங்களை செய்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேலே இறங்கினார், கிதியோன் மேலே இறங்கினார். எசேக்கியேல் 11:5 வாக்கியங்கள் வசனம் குறித்து கொடுத்து வாசிக்க நம்ம நேரம் கிடையாது. எசேக்கியேல் 11:5 கிதியோன் மேலே கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தர் ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். எப்தா நியாயாதிபதிகள் 11:29 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆவி எப்தாவின் மேலே இறங்கினார். அல்லேலூயா. சிம்சோன் மேலே கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 19வது வசனம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டான். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்க எப்படியெல்லாம் சம்பவிக்குது பாருங்க. சோத்திரம். அது மாத்திரமல்ல, அவனை பார்த்து சத்துக்கள் பெலிஸ்தருக்கு அவனை சுற்றி அவனை கட்டி போட்டாங்க. அந்த கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது சோத்திரம் நெருக்கப்பட்ட நூல் போல. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வாசிக்க முடியும். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதுனாலே முயங்களில் கட்டியிருந்த கைதுகள் நெருக்கப்பட்ட நூல் போலாகி கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. அல்லேலூயா. ஆவி இறங்கிட்டா எந்த ஒரு மனுஷனும் என்ன செய்ய கட்டி போடவே சுவாசிக்கிறீங்களா? எந்த விசுவாசமும் கட்ட முடியாது. எந்த ஒரு கொள்ளாத மனுஷனுங்களை கட்ட முடியாது. நெருக்கப்பட்ட நூல் போல அறுந்து போகும். ஆமென். நியாயாதிபதிகள் 15:14 வாசிக்கிறோம். சோத்திரம். அவங்களை பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனானான். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் 10வது வசனத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஆவியானவர் இறங்கின உடனே என்ன சொன்னாங்க? தீர்க்கதரிசனம் சொன்னார் சொல்லி 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப என்ன ஒரு பலபலி தெரியுமா வந்துச்சு? 16வது வசனம் வாசிக்கிறோம்.